ஊட்டியில போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையா பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டா பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகள் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் எஸ்ஆர் நேச்சுரல் பிளெயின் டீ ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ. இப்போவே ஆர்டர் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க. எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செஞ்சிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். எங்க ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் செய்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன பேக்கரி கடையில் நான் 5 ரூபாய்க்கு காயின் பிஸ்கட் வாங்கிட்டேன். அவங்க எனக்கு 50 கிராம் பிஸ்கட் கொடுத்தாங்க. இந்த 50 கிராம் பிஸ்கட்டுக்கு 350 ml பால் ஊற்றணும். 350 ml பால்னா நம்ம வீட்டில் இருக்க மீடியம் சைஸ் டம்ளருக்கு 2.5 டம்ளர் வரும். நான் இந்த பிஸ்கட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு பதில் நீங்கள் வேறு எந்த பிஸ்கட்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம இப்போ அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி வரட்டும். நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போது நான் இதில் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டு வாள் முந்திரி பருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிடும். அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், முந்திரி பருப்பு நல்ல பொன்முருகலாக வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நான் எடுத்துக்கிறேன். இதே பாத்திரத்தில் நம்ம பிஸ்கட்டை பாலில் ஊற வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு நான் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இது நல்லா இறுகி வரும். இந்த நேரத்தில் நம்ம கேஸோட ஃப்ளேமை மீடியமாகவோ அல்லது சிம்மாவோ வச்சுக்கிட்டு நல்லா திரும்பியும் கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இருக்கும்போது இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் அளந்து வச்சிருக்கிற 2 டம்ளர் நாட்டு சர்க்கரையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதோடு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா திரும்பியும் இறுகி வரும். இந்த இறுகி வர இந்த நேரத்தில் திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்று நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை போட்டு அப்புறம் இந்த குட்டீஸுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த டூட்டி ஃப்ரூட்டி செரியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த அல்வா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸை இம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எடுத்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோம்.